2016ஆம் ஆண்டு வெளிவந்து தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட திரைப்படம் பிச்சைக்காரன். இப்படத்தை இயக்குனர் சசி இயக்கியிருந்தார். விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடித்திருந்த இப்படத்தில் தீபா ராமானுஜம், சாட்னா டைட்டஸ், பகவதி பெருமாள் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர். வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது. இதைத் தொடர்ந்து பிச்சைக்காரன் 2 படத்தை விஜய் ஆண்டனி எடுத்தார். இப்படத்தை சசி இயக்கவில்லை, விஜய் ஆண்டனி இயக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிச்சைக்காரன் படத்தின் வெற்றிக்குப் பின் இந்த கூட்டணி மீண்டும் எப்போது இணையும் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சசி, விஜய் ஆண்டனி இணைந்துள்ளனர். இப்படத்திற்கு 100 சாமி என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்படம் அடுத்த ஆண்டுமே 1ஆம் தேதி ரிலீஸ் என்றும் அறிவித்துள்ளனர். நடிகராக மட்டுமின்றி சமீப காலமாக இயக்குனராகவும் சிறந்து விளங்கி வருகிறார் தனுஷ். இவர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்த ராயன் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் வெளிவந்தது. ஆனால் இப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு மக்களிடையே வரவேற்பை பெறவில்லை. 4ஆவதாக தனுஷ் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் இட்லி கடை. இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து நித்யா மேனன், அருண் விஜய், ராஜ்கிரண், ஷாலினி பாண்டே, பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த படத்தில் அறிவு என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடிகர் பார்த்திபன், தனுஷுடன் நடித்த அனுபவம் மற்றும் படம் குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தற்போது இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வருகிறது.